ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல கண்டி தலதா மாளிகான விஜயத்தை மேற்கொண்டாரு. அங்கு மகாநாயக்கர்களையும் அவர் சந்தித்திருந்தாரு. நாட்டின் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைகளை எதிர்கொள்வது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் மகாநாயக்கர்களிடம் பேசப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மக்களை சந்தித்திருந்தார். மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவரை சந்திப்பதற்காக கண்டி தலதா மாளிகை பகுதியில் வந்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவர் மக்களை நேரடியாக சந்தித்த போது பலதரப்பட்ட விஷயங்களை கோரிக்கைகளாக மக்கள் முன்வைத்திருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான், வார 10 வருஷத்துக்கு நீங்க தான் ஜனாதிபதியா இருக்கணும் அப்படின்ற கோரிக்கை மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. பரவலா எல்லா சமூக வலைத்தளங்களில் எல்லா மீடியாக்களையும் பார்க்கின்ற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ மாறி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் இப்பொழுது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் முகாம்களில் இருக்காங்க, பாடசாலைகளில் இருக்காங்க, பன்சாலைகளில் இருக்காங்க, கோயில்களில் இருக்காங்க, பள்ளிவாசல்களில் இன்னும் இருக்காங்க. இவங்களை எல்லாரையுமே குறிப்பா பல இடங்களில் கண்டியினுடைய மிக முக்கியமான இடங்கள்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருந்தாரு. එකන මෙහෙම ඉන්න බෑනේ, මෙහෙම එකට ඉන්න බෑ නේද? පවුලක් වෙනම ඉන්න අපිට ඉවල් කුලියට අරගෙන දැනට එහෙම සූදානම් කරගෙන එහෙමත් යන්න තරම් ඥාතියෙක් විතර ගියත් අපි මාසෙ කුලිය ගෙවන්න. நீங்க தொடர்ச்சியா இங்க இருக்க இயலாது, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க உங்களுடைய சொந்தக்காரர்களோட வீட்டுக்கு போனா, தெரிஞ்சவங்களோட வீடுகளுக்கு போனாலும் கூட மாதம் வீட்டுக்கான வாடகை 25,000 நாங்க தாரோம். அதுக்கு தொடர்ந்து எவ்வளவு விரைவா இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமோ, உங்களை குடியேற்ற முடியுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் விரைந்து மேற்கொள்கிறோம் என்ற பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் இன்றைய நாளிலையும். அதனை தொடர்ந்து மக்களும் பலதரப்பட்ட விஷயங்களை ஜனாதிபதியோடு நேரடியாக பேசியிருந்த காட்சிகள் இன்றைய நாளில் பரவலா சமூக வலைதளங்களில் செய்திகளில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் பல அசம்பாவித சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய நாள், அதாவது நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் மாத்திரமே 460 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து விதிமுறைகள் சில பிரச்சனைகள் காரணமாக 460 பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த புத்தாண்டு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல் அதிகாரி மீது கார் ஒன்று, அதாவது நிறுத்தாமல் அவர் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. அந்த காவல்துறை அதிகாரி உயிரிழந்திருந்தார். 42 வயதுடைய காவல்துறை அதிகாரி தான். பலாவ ரிவருக்கு பக்கத்தில் அம்பலாந்தோட்ட பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இன்னும் ஒரு காவல்துறை அதிகாரியும் காயமடைந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அம்பலாந்தோட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தலின் போது அந்த காரும் பயணம் செய்த 2 பேருமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மது போதையில் அவங்க 2 பேரும் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த உயிரிழந்த காவல்துறை அதிகாரி தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கவலைக்குரிய ஒரு செய்தியாக வெளியாக இருந்தது. வாரம் 3ஆம் தேதி அவர் இன்னும் ஒரு இடத்துக்கு மாறுதல் பெற்று செல்வதற்காக இருந்ததாகவும், நாளை 2ஆம் தேதி அவருக்கான பிரியா விடை அந்த அலுவலகத்தில் வழங்கப்பட இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் நேற்றைய நாளில், அதாவது இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்திருக்காரு. காவல் அதிகாரி காரில் வந்தவங்களை இடம் மறிச்சிருக்காரு. ஆனால் அவங்க நிற்காம காவல்துறை அதிகாரியும் அதாவது மோதி விட்டு தான் தப்பி சென்றிருக்காங்க. இந்த விஷயம் இன்றைய நாளில் நடந்த ஒரு மிக கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு. அதோட அம்பலாந்தோட்ட பிரதேசத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்த ஒரு கார் தென்னை மரத்தில் மோதி சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முதல் கட்ட விசாரணையில் பாதசாரி ஒருவர் பாதையை கடக்க முற்பட்ட போது அவருக்கு வழிவிடும் வகையில் தான் அவர் திடீர்னு பாதையை கடக்க முற்பட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இந்த கார் பாதையை விட்டு வெளியில் வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதிலையும் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த விடயம் இன்றைய நாளில் இடம்பெற்ற இன்னுமொரு விஷயமாக இருக்கு. அதோட இன்னுமொரு கவலைக்குரிய பயங்கரமான ஒரு சம்பவம் சொல்லலாம். மாவனல்ல நக்கீத பிரதேசத்தில் இடம்பெற்ற கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. 119 என்ற தொலைபேசி அவசர அழைப்புக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த போலீசார் அங்கு விரைந்து சென்ற போது இந்த தகவல்கள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட விசாரணைகளில் இது தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லப்படுது. எனவே 3 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுதே ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த மாதிரி கவலைக்குரிய விஷயங்களும் புது வருஷ நாளில் நடந்திருக்கிறது. பாதை விதிமீறல்களை செய்கின்ற சாரதிகளுக்கு புள்ளி வழங்குற நடைமுறை தொடர்பாக இன்று
போக்குவரத்து அமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. பலதரப்பட்ட அதிகாரிகளோடு இந்த நடவடிக்கை, இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இந்த வருஷத்துல ஜூன் மாதத்துக்குள்ள இந்த புள்ளி வழங்குற நடைமுறை, பாத விதிமுறைகளை மீறி பயணம் செய்கின்ற வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளுடைய அனுமதி பத்திரங்களை, சாரதி அனுமதி பத்திரங்களுடைய புள்ளிகள் வழங்குறது தொடர்பாகவும், இது புள்ளி அதிகரிக்க அவருடைய சாரதி அனுமதி பத்திரமே இல்லாமல் போற அளவுக்கான நடைமுறையாக இது அமுல்படுத்தப்பட போகுது. இது எவ்வளவு விரைவாக படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நடைமுறைப்படுத்தினா நல்லதாக இருக்கும். இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷத்துல மட்டும், இந்த வருஷம்ன்றது நம்ம போன வருஷம், அதாவது நேற்றைய நாள் 2025 மட்டுமே அதிகளவான முறைப்பாடுகள் சைபர் கிரைம் தொடர்பான, அதாவது சமூக வலைத்தளங்கள் தொடர்பான முறைகேடுகள், முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 12,650 கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் அதிகமாக போலி கணக்குகள் தொடர்பாக, சமூக வலைத்தள நிதி மோசடி தொடர்பாக, அதோட அவதூறு பரப்புதல், ஒருவரை பற்றி தவறான கருத்துக்கள் பரப்புவது தொடர்பான முறைப்பாடுகள், தவறான தகவல்கள், செய்திகளை பரப்புவது தொடர்பான தகவல்கள், பலதரப்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த வருஷத்தில் அது தொடர்பான கூடிய கவனம் செலுத்தப்படும் என்றும், இந்த அவதூறு பரப்புறது அல்லது தவறுதலாக வழிநடத்துறது, சமூக வலைத்தளங்களில் செய்யப்படுகின்ற மோசடிகள் தொடர்பான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான துரிதமான நடவடிக்கை ஒன்றை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முதல் 76 சிறிய கிராமங்களுக்கான பாதைகள் அமைக்கின்ற பணிகள், அதோடு போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கிற நடவடிக்கைகள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக சிறு கிராமங்களுக்கான 40 வழித்தடங்களுக்கான போக்குவரத்து சேவைகள், அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சேவைகளும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய அளவாக வருமானம் இல்லை, ஆனால் மக்களுடைய நலன் கருதி இந்த சேவைகள் இன்று முதல் புதிய சேவைகளாக, சிறிய கிராமங்களுக்கான சேவைகளாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சு பக்கமாக கிடைத்த தகவல் ஒன்று கிடைத்தது. நல்ல ஒரு விஷயம் இது. குறிப்பாக சொல்லப்போனால் பல பிரதேசங்களுக்கு பஸ் போக்குவரத்து இல்லை, பல இடங்களுக்கு மக்கள் நடந்து வந்து மெயின் பாதைகளுக்கு வந்து தான் பஸ் வர வேண்டிய நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். வீடியோக்காக போகும்போது நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் சிறிய ரக பேருந்துகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு 40 பேருந்து தடங்கள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய மின்சார சபை இந்த வருஷத்துல மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ලංකා විදුලි බල මණ්ඩලයෙන් පෙරේදා මහජන උපිතා කොමිසමට එවලා තියෙන යෝජනාව අනුව ඉදිරි මාස 3 සඳහා විදුලි බිල 11.5%කින් වැඩි කරන්න හදනවා. குறிப்பாக சொல்லப்போனா 11.5% வர்ற 3 மாசத்துக்குள்ள இந்த மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக இன்று பரவலா செய்திகள் பார்க்க கிடைத்தது. என்னதான் மின்சார சபை இல்லை, நாங்க அதை சமாளிக்க கூடியதாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். அது ஒவ்வொரு வருஷம் இது நடக்கும். இந்த வருஷத்துலையும் இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இனி இது சம்பந்தமான செய்திகள் பரவலாக இனி பேசப்படும். பெரிய விமர்சனங்களை இனி தொடர்ச்சியாக வரும். இலங்கையில 26 லட்சம் குடும்பங்கள் அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரணங்களை பெற்று வாழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சந்தன அபேரத்ன இன்றைய நாளில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. 68 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. அதுல 26 லட்சம் குடும்பங்கள் அரசாங்கம் கொடுக்கின்ற நிவாரணங்கள்ல வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். இது வேறு யாரும் சொல்லலை, அமைச்சரே சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை வந்து நான் முதல் கமெண்ட்ஸில் எப்போவுமே தரேன்னு சொல்லுவேன். நான் மறந்துடுவேன். நான் இன்றைக்கு கட்டாயம் தரேன். ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் இனிய புது வருஷ வாழ்த்துக்கள். வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிக்கணும், ஆனால் கடைசியில் சொல்லியிருக்கேன். இனிய புது வருஷ வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் நல்ல வருஷமாக அமையட்டும்.